இந்தியாவோட மிக நெருக்கமான உறவு கொண்டவர். ஆனா இந்தியாவுக்கு எதிரி. மதசார்பற்ற ஒரு நாட்டை சேர்ந்தவர். ஆனா மோடியை பிடிக்காது. இந்து மதத்தை அவ்வளவா பிடிக்காது. ஆனா பாருங்க, தேர்தலில் உலகமே அண்ணாந்து வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றவர். யாருங்க அது? எந்த நாட்டை சேர்ந்தவர் அவரு? வாங்க பார்க்கலாம். ஜோரன் மம்தானி. இப்போ உலகம் முழுவதும் பேசப்படுகிற 34 வயசான இந்திய உகாண்டா வம்சாவளியை சேர்ந்த ஒரு முஸ்லிம் மதத்தை சேர்ந்த அமெரிக்க அரசியல்வாதி. இவரு இந்த ஜோரன் மம்தானி இருக்காங்க இல்லையா, அவருடைய அம்மா பேர் உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் மிக பிரபலமான பெயர் மீரா நாயர். இந்த மீரா நாயர் பெரிய ஃபில்ம் மேக்கர். இந்த மீரா நாயர் உகாண்டாவில் படிக்க போகும்போது அங்க உகாண்டாவில் படித்த சக மாணவர் மஹ்மூத் மம்தானி அப்படின்னு ஒரு முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர். 2 பேருக்கும் லவ். 2 பேரும் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணா கூட மீரா நாயர் என்ற இந்திய வம்சாவளி இந்து பெண்மணி, மஹ்மூத் மம்தானி என்ற உகாண்டா நாட்டை சேர்ந்த முஸ்லீம். 2 பேரும் கல்யாணமானா கூட ஒரே வீட்டில் ஒன்னும் நல்ல வாழ்க்கை நடத்தினா கூட இன்னைக்கு வரைக்கும் 2 பேருமே தனித்தனியாக இவர் இந்து மதத்தை பின்பற்றுகிறார், அவர் முஸ்லீம் மதத்தை பின்பற்றுகிறார். அதுல எந்த ஒரு பிரச்சனை இல்லை. இப்படிப்பட்ட ஒரு இந்து அம்மா முஸ்லீம் அப்பா ஆகியோருக்கு உகாண்டாவில் வைத்து பிறந்தவர் தான் இந்த ஜோரன் மம்தானி என்ற அமெரிக்க வாழ் முஸ்லிம் அரசியல்வாதி. ஜோரன் மம்தானி உகாண்டாவில் பிறந்து 7 வயசாக இருக்கும் போது அவங்க அம்மா மீரா நாயர், அப்பா மஹ்மூத் மம்தானி 2 பேர்கள் அங்கிருந்து மைக்ரேட் ஆகி அமெரிக்காவுக்கு போய் நியூயார்க் நகரத்தில் செட்டில் ஆறாங்க. நியூயார்க் நகரத்திலேயே அந்த ஜோரன் மம்தானி படிக்கிறாரு. ஆப்பிரிக்கானா ஸ்டடீஸ் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல அவர் ஒரு கிராஜுவேட் ஆறாரு. 2018 தான் இந்த ஜோரன் மம்தானி ஒரு அமெரிக்காவினுடைய நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் ஆகிறார். பை பர்த் இவர் இல்ல, ஏன்னா இவர் பிறந்தது உகாண்டாவில். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இவர் அமெரிக்காவுடைய 2 முக்கியமான பார்ட்டி இருக்கு இல்லையா, இப்ப ஏற்கனவே இருந்த பராக் ஒபாமா, ஜோ பைடன் அவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க கட்சியை சேர்ந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டியில இவர் ஒரு தீவிர ஈடுபாடு கொண்டு ஒரு அரசியல் முழு நேரத்தையும் செலவிட ஆரம்பித்தார். இவர் ஒரு ப்ரோக்ரசிவ் முஸ்லிம் இமிகிரண்ட்ங்க. அந்த அளவுக்கு பாசிட்டிவான ஒரு அரசியல்வாதி என்று சொல்லலாம். ஆனா எந்த நேரத்திலேயே இவர் முஸ்லிம் அந்த ஐடென்டிட்டியை விட்டு கொடுக்கலைங்க. இவர் பேச்சு பேசினாலும் நான் ஒரு முஸ்லிம் என்பதில் பெருமை கொள்கிறேன் அப்படின்னு பேசுவாரு. நல்லா ட்ரெஸ் போட்டு கோட் சூட் போட்டா கூட ட்ரெஸ்லயே ஒரு முஸ்லிம் என்று மற்ற பார்த்தவர்கள் தெரிந்து கொள்ளும்படியான ஒரு அடையாளத்தை, ஒரு சிம்பலை ட்ரெஸ்லயே கோட்லயே வச்சிருப்பார். அப்படிப்பட்ட முஸ்லிம் மதத்தின் மீது தீவிர ஈடுபாடு கொண்ட வந்தவர். அமெரிக்காவில் இமிகிரண்டா இப்போ ஒரு அரசியல்வாதியா டெமோக்ராட்டிக் பார்ட்டியில் ஆகி இவருடைய பேச்சு திறமையால் எல்லாரையும் கவர்ந்துட்டார். குறுகிய காலத்துக்குள்ளே கவர்ந்துட்டார். டெமோக்ராட்டிக் பார்ட்டில இப்படி நல்ல ஒரு பேச்சு திறமை, நம்ம ஊரை மாதிரி வாயை வச்சுக்கிட்டே அரசியல் பண்றாங்க. பெரிய திறமைன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் பேச்சில தான் பெரிய திறமை. அவங்க பேசுவ கேட்டாலே எல்லாரும் வாங்கி ஓட்டு போட்டுறாங்க இல்லையா, அதே மாதிரி இவர் நல்லா பேசுவார். ப்ரோக்ரசிவா பேசின உடனே நியூயார்க் சிட்டி அசம்பிளி டிஸ்ட்ரிக்ட் 36 அப்படி சொல்லுவாங்க. அந்த இதுல அசம்பிளியில எம்எல்ஏ மாதிரி அந்த இதுல 3 தடவைகள் இவர் ரெப்ரசன்டேட்டிவா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்போ 3 தடவை வந்த உடனே இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். ஒரு ப்ராமிசிங் யங் ஒரு பாலிட்டிஷியன், இவரால் ஏதாவது நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. அமெரிக்காவில் கிறிஸ்டியன்ஸ், ஜூஸ் அதிகமாக இருந்தால் கூட எல்லாராலையும் ஒரு விரும்பப்படுகின்ற, போற்றப்படுகின்ற ஒரு ப்ராமிசிங் அரசியல்வாதியா இந்த ஜோரன் மம்தானி வந்துட்டார். அதுக்கப்புறம் 2025 அமெரிக்காவினுடைய லார்ஜஸ்ட் மிகப்பெரிய நகரமான நியூயார்க் சிட்டி இருக்கு இல்லையா, எங்க பார்த்தாலும் ஹை ரைஸ்ட் பில்டிங். எந்த பில்டிங் பார்த்தாலும் 50 மாடி, 100 மாடி, 150 மாடி, மிகப்பெரிய சிட்டி. ஆனா அப்படி செல்வ கொழிப்பான ஒரு சிட்டி. அந்த நியூயார்க் சிட்டியினுடைய மேயர் எலெக்ஷன் 2025 நவம்பர்ல 4ஆம் தேதி அன்னைக்கு மேயர் எலெக்ஷன். அதுல அந்த நியூயார்க் சிட்டியில இப்போ மேயர் எலெக்ஷனுக்கு ஒரு 3 பேர் போட்டிட்டாங்க. நம்பர் 1 நம்ம பேசக்கூடிய இளம் கதாநாயகன் ஜோரன் மம்தானி. இந்த ஜோரன் மம்தானி டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர். இவரை முதல்ல கூட பராக் ஒபாமா கூட இவரை அங்கீகரித்து இவர் சார்பாக பிரச்சாரம் பண்றதுக்கு கொஞ்சம் தாங்கினார். ஆனா கடைசி நேரத்தில் பார்த்தாரு மூடெல்லாம் மம்தானிக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்குன்னு உடனே எப்படி இருந்தாலும் இவர் நம்ம கட்சியினுடைய ஒரு கேண்டிடேட், டொனால்ட் ட்ரம்ப் தோத்தே ஆகணும், கண்ணா பின்னான்னு உத்தரவு போடுறதுல இருந்து மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை சம்பாதிச்சிட்டு இருக்காரு. இதுல வேற அடுத்த 3வது முறையாக நான் பிரசிடண்ட் அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இவருடைய அரசியல் வாழ்வை இதோட முடிக்கணும் அப்படின்னா இப்போ நியூயார்க், அதாவது அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய நகரமான நியூயார்க் சிட்டி மேயர் வர்றது மிகப்பெரிய ஒரு கௌரவம்.
அங்கே ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஜெயிச்சிடக்கூடாது, தோக்கடைக்கணும்னு சொல்லி பராக் ஒபாமா அவர்கள் நான் ஜோரன் மம்தானியை முழுமனதாக ஆதரிக்கிறேன், சப்போர்ட் பண்ணுறேன், அவர் ஜெயித்தே ஆக வேண்டும், அப்போ தான் நியூயார்க் மக்களுக்கு ஒரு விடிகாலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிட்டார். ஆக கேண்டிடேட் 1 ஜோரன் மம்தானி, அவர் டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு சேர்ந்தவர். நம்பர் 2 ஆண்ட்ரியூ கியூமோ அப்படின்னு ஒரு கேண்டிடேட். இவர் யாருன்னா அதே நியூயார்க்கில் முன்னாடி கவர்னர்னா சீஃப் மினிஸ்டர் மாதிரி. அவர் கவர்னராக இருக்கும்போது ஒரு செக்ஸ் ஸ்கேண்டலில் மாட்டி வர வழி இல்லாமல் பதவியை ராஜினாமா பண்ணி போயிட்டார். அவர் ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர். அவர் அதாவது டொனால்டு ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அந்த பார்ட்டியை சேர்ந்தவர், ரிப்பப்ளிகன் பார்ட்டி. இப்படி ஒரு செக்ஸ் ஸ்கேண்டலில் போட்டு அவர் கவர்னர் ரிசைன்மெண்ட் போனதுனால மக்கள் ஓட்டு போடுறதுக்கு தயங்குவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பப்ளிகன் பார்ட்டி கேண்டிடேட்டாக அவரை அப்ரூவ் பண்ணலை. ஆனால் நான் விட மாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஆண்ட்ரி கியூமோ நான் இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டாக மேயருக்கு நிற்கிறேன் அப்படின்னு நின்றுட்டார். 3ஆவதாக ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்த கர்டிஸ் ஸ்லைவா அப்படின்னு ஒருத்தர் நின்னார். இந்த 3 பேர் இந்த எலெக்ஷன் நின்னாங்க. உலகமே பார்த்தாங்க நியூயார்க் நகர மேயராக யார் வரப்போகின்றார். இதுல ஒருவேளை இந்த ஜோரன் மம்தானி ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ட்ரம்புக்கு மிகப்பெரிய அவமானம். அவர் அங்கே பிரசன்ட் ஆயிருந்து புண்ணியம் இல்லைங்க. ஏன்னா அவர் எங்கள் ரிப்பப்ளிகன் பார்ட்டி தான் வரப்போகுது, எலெக்ஷனில் எல்லாம் ஜெயிச்சு வரப்போகுது, நான் தான் அடுத்த டேமுக்கு 3வது டேமுக்கு கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி கூட நான் வந்துடுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது நியூயார்க் நகரில் ரிப்பப்ளிகன் தோத்து போயிட்டோம்னா அவருக்கு மிகப்பெரிய பர்சனல் அவமானம். அதை என்ன நடக்கும் எல்லாம் எதிர்பார்த்து இருந்தாங்க. இதில் இந்த டெமோக்ராட்டிக் பார்ட்டி சேர்ந்த இந்த ஜோரன் மம்தானி என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் நம்ம ஊர் பேக்ரவுண்ட் இருக்கு இல்லையா, அம்மா மீரா நாயர் இந்தியாவை சேர்ந்தவர், அம்மா இந்திய அரசியல்வாதிகளுடைய ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கும் போல் இருக்கு. நிறைய பேரை பார்த்துருப்பாங்க போல் இருக்கு. நம்ம ஆட்கள்லாம் எலெக்ஷன் வரப்போகுதுன்னா நான் அதை செய்யணும் இதை செய்யறேன்னு சொல்லி சும்மா அள்ளி விடுவாங்கல்ல வாக்குறுதிகள்லாம், அதே மாதிரி அவர் என்ன பண்ணாரு, நம்ம இந்திய சினிமாவில் உள்ள அந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு பாருங்க, அதை மாதிரி பயன்படுத்தி நிறைய வீடியோ எல்லாம் போட்டு நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ நிறைய போட்டு விட்டுக்கிட்டே இருந்தார். உடனே நியூயார்க்கர் மக்களுக்கு அது பூரா போய் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. என்ன சொன்னார், உலகத்திலேயே வாடகை எங்கே அதிகமாக இருக்குது, வீட்டு வாடகைனா சரி, ஆஃபீஸ்க்குள்ள கமர்ஷியல் பெர்மிசஸ் வாடகைனா சரி, நியூயார்க் சிட்டியில் தாங்க ரொம்ப அதிகமான வாடகை. நான் நியூயார்க் நகர மேயர் ஆனால் வாடகையை அந்த ரெண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவேன், இதுக்கு மேலே வாடகை போகக்கூடாது என்று ஒரு அளவுகோல் நான் வைத்து விடுவேன். 2வது தமிழ்நாடு மாதிரி அல்ல மற்ற மாநிலங்கள் மாதிரி என்ன பண்ணார், நியூயார்க் நகரில் சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கத்தை சேர்ந்த மக்கள் அல்லது ஏழையான உள்ள மக்கள், அது என்ன பணக்காரருக்கு மட்டும்தான் அங்கே வாழணுமா, நடுத்தர மக்கள்லாம் எப்படி கார்லேயே போக முடியுமா, புதுசாக நியூயார்க் நகரம் முழுவதும் வேகமாக செல்லக்கூடிய கட்டணமில்லாம் பேருந்து ஏற்பாடு செஞ்சு சாதாரண மக்கள் எல்லாரும் ஃப்ரீயாக எப்போனாலும் போகலாம், ஃபாஸ்ட்டாக போகலாம், உடனடியாக செய்வங்க அப்படின்னாரு. வாக்குறுதி தானே, அள்ளி விட்டார் அவராட்ட. 3ஆவதாக நம்ம ஊரில் எல்லாம் ரேஷன் ஷாப் வைக்கிறோம்ல, அரிசி மாதம் அரிசி இவ்வளவு அப்படி நம்ம இலவசமாக கொடுத்து தர்றோம். அவர் என்ன சொன்னார், இலவசமாக தரேன்னு சொல்லாமல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் நியூயார்க் சிட்டியில் வசிக்கக்கூடிய மக்கள் வாங்கணும்னா எல்லாமே ரேட்டு கண்ணாமண்ணாலும் விற்கிறாங்க. அவங்க அதெல்லாம் அஃபோர்டபுளாக இல்லை. அதனால் நடுத்தர மற்றும் அதுக்கு கீழே உள்ள அடித்தட்டு மக்கள், நியூயார்க் மக்கள் எல்லாரும் போய் ஒரு நியாய விலையில் கடை வாங்குறதுக்கு ரேஷன் ஷாப், கிரோசரி ஷாப்பு நான் சிட்டியில் கவர்மெண்ட்டே ரன் பண்ணக்கூடிய ரேஷன் ஷாப் நான் வைப்பேன். 4ஆவதாக ஹவுசிங் அப்படின்னா எங்கேயும் போக முடியலைங்க, நடுத்தர மக்களும் மற்றவங்களும் போக முடியலைங்க. நம்ம ஊர் குடிசை மாற்று வாரியம் அல்லது ஹவுசிங் போர்டு இருக்குல்ல, அதே மாதிரி அஃபோர்டபுள் ஹவுசிங், அதாவது எல்லாராலையும் வாங்கக்கூடிய வீடுகளை, பிளாட்டுகளை அரசாங்கமே ஏற்படுத்தி விற்குங்க, அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கை பயங்கரமாக விட்டார். எப்படிங்க பண்ணுவீங்க இதெல்லாம் சாத்தியமா, எங்க பணம் டப்பு அப்படின்னு கேட்டோம்னா என்ன சொன்னார், நியூயார்க் சிட்டியில் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப் ட்ரம்ப் டவர் அப்படின்னு 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சிருக்காரு, பெரிய கமர்ஷியல் பில்டிங் வச்சிருக்காரு. எங்கே போய் பார்த்தாலும் பெரிய ஊரில், ஏன் வாஷிங்டன் பார்த்தா கூட ட்ரம்ப் டவர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 7 ஸ்டார் ஹோட்டல் ஸ்டைல், அங்கெல்லாம் வாடகை அப்படிப்பட்ட வாடகை இருக்கும். இப்படி நியூயார்க் நகரம் முழுவதும் மிகப்பெரிய வெல்த்தியஸ்ட் பீப்புள், பணக்காரர்கள் இருக்கிறாங்க. நான் மேயராக பதவியை அடுத்த நாள் பணக்கார மக்கள் மற்றும் பெரிய பெரிய கம்பெனி, கார்பரேஷன் கம்பெனி இருக்கும் பாருங்க, அவங்ககிட்ட எல்லாத்தையும் வரி போட்டு அவங்ககிட்ட வாங்கி நடுத்தரம் ஏழை மக்களுக்கு நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இவர் பேசின உடனே நியூயார்க் மக்கள் மத்தியில் பக்காவாக பதிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த நியூயார்க் நகர் மேயர் ஜோரன் மம்தானி தான் என்று முடிவு செய்து விட்டார்கள். இந்த ஃபோர்காஸ்ட், எலெக்ஷன் ஃபோர்காஸ்ட்லாம் போடுவாங்க பாருங்க,
அதில் பார்த்தீங்கன்னா இவர் தான் எப்போ முன்னிலை வகித்துட்டே இருக்கார் எலெக்ஷனுக்கு முன்னாடியே. அப்படி ஆகி போச்சு. டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் பிரசிடென்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப கடுப்பு. நம்ம அமெரிக்காவுடைய மைட்டி பிரசிடென்ட்டாக இருந்திருக்கோம். நியூயார்க் சிட்டி அப்படிங்கிறது வாஷிங்டனுக்கு அடுத்து நியூயார்க் சிட்டி பயங்கர ஃபேமஸ். அதுதான் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய நகரம். அந்த நகரத்தில் வந்து இப்படி ஒரு முஸ்லீம் தீவிரவாதி மாதிரி செயல்படக்கூடிய ஒரு நபரை அங்கே வைக்கலாமா, மேயராக கொண்டு வரலாமா? நோ, விடவே விடாது அப்படின்னு சொல்லி, ஏங்க இந்த ஜோரன் மம்தானி பாலஸ்தீனிய மக்களுக்கு சப்போர்ட் பண்றாரு, ஹமாஸுக்கு சப்போர்ட் பண்றாரு, இஸ்ரேலை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாரு. அவர் எப்படிங்க நம்ப முடியும்? அவர் ஒரு தீவிர முஸ்லீம்ங்க. அவரு என்னுடைய இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பாலஸ்தீனிய இடத்துல காசால உள்ள ஹமாஸ் தீவிரவாதிகள் தான் இந்த ஜோரன் மம்தானிக்கு எலெக்ஷன் ஃபண்டே கொடுத்து அவரை ஜெயிக்க வைக்க ட்ரை பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நபர் ஜோரன் மம்தானி. அதனால அவர் வந்து ஒரு தீவிர முஸ்லீம், ஆனால் ஜூ ஹேட்டர், அதாவது யூதர்கள் கண்டா அவருக்கு பிடிக்காது, அதை வெறுக்கிறார் அவர். அதனால இவருக்கு யாருமே வந்து யூதர்கள் ஓட்டு போடக்கூடாதுங்க. அப்படி யாராவது யூதர்கள் வந்து இவருக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஒரு ஸ்டூபிட் பர்சன், முட்டா பய, போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசினார். நம்ம ஊர்ல எல்லாம் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுதுன்னா மதத்தை முன்வைத்து மதத்தின் பெயரால் ஓட்டு கேட்கவே கூடாது, செல்லாதுன்றவாங்க, டிஸ்குவாலிஃபை பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்கா பிரசிடென்ட்டு நான் ஒரு ஜூ, அதே மாதிரி யூதர், அதே மாதிரி அமெரிக்காவில் யூதர்கள் ஒரு முஸ்லீமான ஜோரன் மம்தானிக்கு ஓட்டே போடக்கூடாது என்று அவரே பிரச்சாரம் பண்ணுறாருங்க. எவ்வளோ ஒரு மோசமான சிச்சுவேஷன் பாருங்க. கேட்டால் உலகத்தையே நான் தான் ஜனநாயக நாடு, செக்குலர் நாடு, மதசார்பற்ற நாடுன்னு அவர் தான் பறைசாற்றிட்டு இருக்கார். அப்படி சொல்றார். அதோடு நிறுத்தினா கூட பரவாயில்ல. இந்த ஜோரன் மம்தானி அவர்கள் ஒரு டெமோக்ராட்டிக் லெப்டிஸ்டுங்க, இடதுசாரி கொள்கை உடையவர், ஒரு கம்யூனிஸ்ட் லூனட்டிக்னா நமக்கு எல்லாமே தெரியும், ஒரு கம்யூனிஸ்ட் பைத்தியங்க அவரு. அதனால அவருக்கு யாரும் ஓட்டே போடாதீங்க. அவருக்கு ஓட்டுக்கிட்டு ஏதாவது போட்டு யாராவது நீங்க பண்ணீங்கன்னா ஒரு பிக் டிசாஸ்டர் இஸ் அவைட்டிங் அமெரிக்கா, நினைச்சுக்கோங்க. நீங்க அப்படியே தப்பி தவறி அவர் ஓட்டு போட்டு ஒரு நியூயார்க் மேயரா ஜோரன் மம்தானி வந்தாருன்னா ஃபெடரல் ஃபண்டு பூரா நான் தரமாட்டாங்க, எல்லாம் நிறுத்திடுவேன். அப்படி எப்படி அவர் ஃபங்க்ஷன் பண்ணுவார் பார்ப்போம் அப்படின்னாரு. இது என்ன கூத்தா இருக்குது? கான்ஸ்டியூஷன்ல அப்படி நிறுத்தறதுக்கு ஒன்றும் இது கிடையாது. ஆனால் இப்போ போற போக்க பார்த்தோன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் அவர் சொல்றதான சட்டம், கான்ஸ்டியூஷனாவது இதாவது நான் கொடுக்க மாட்டேன், நிறுத்திடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர். இது பொதுமக்களுக்கு பிடிக்கல. அமெரிக்காவில் நியூயார்க் நகர மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஏங்க அவர் நல்லது மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்லி சொன்னாருன்னா அவர் வரக்கூடாதுன்னு சொல்லி வந்தானாலும் விடமாட்டேன், பணிசியை விடமாட்டேன்னு சொல்றது என்னங்க அர்த்தம் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் மேலே கடுப்பாயிட்டாங்க. இந்த டொனால்டு ட்ரம்ப்புடைய பாப்புலாரிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டேர்மில் இருந்த விட இப்போ செகண்ட் டேர்மில் பதவி ஏற்றி இன்னும் ஒரு வருஷம் கூட முடியலைங்க. அடுத்த ஜனவரி வந்தால் தான் முடிய போகுது. அவருடைய பாப்புலாரிட்டி டவுன். அதாவது அவருக்கு எதிர்ப்பாக கருத்து தெரிவித்தவர் 67%, 23% தான் ஓகே, ஹி இஸ் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு எதிர்ப்பாக சொன்னது 67% அப்படின்னு மோசமான ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த ஜோரன் மம்தானி இந்தியாவை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது ஓட்டு வேணும் இல்லையா, அதுக்காக என்ன வேணா சொல்லுவார். அதாவது மோடி, இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் சொல்ல முடியாங்க, அவர் ஒரு வார் கிரிமினலுங்க, அவர் போர் குற்றவாளி நான் சொல்லுவேன். நான் இங்க முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பே இல்லைங்க, இந்துக்களை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களுக்கு சப்போர்ட் பண்றாருங்க. இங்க ராமர் கோயில் ஏங்க கட்டணவர்? அதுவும் ஒரு மசூதியை இடிச்சிட்டு போய் கட்டணுமா? இது வந்து இந்துக்களுக்கும் முஸ்லீமுக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படுத்த தானே பண்ணிட்டு இருக்காரு மோடி. வந்து நான் மதசார்பற்ற நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் சொன்னா கூட குறிப்பிட்ட மதத்தினருக்கு மட்டும்தாங்க சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் எனக்கு மோடி எனக்கு பிடிக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்தியாவில் பிடிச்சது யார் தெரியுமா? ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். அவர் தான் இந்த ட்ரிஸ்ட் அண்ட் டெஸ்டினி அப்படின்னு ஒரு புக் எழுதார். அந்த புக்கெல்லாம் படித்தேன். அவர்வால் நான் மிகப்பெரிய ஈடுபாடு கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எலெக்ஷன் நியூயார்க் நகர மேயர் எலெக்ஷன் வந்த உடனே எங்க அம்மா வந்து மீரா நாயர் வந்து அவங்க ஹிந்து, எனக்கு ஹிந்து கடவுள் எல்லாம் ரொம்ப பிடிக்கும், எனக்கு நீங்க எல்லாரும் ஓட்டு போடணுங்க, இந்தியர்கள் இங்க வாழ்றவங்க எல்லாருமே சிட்டிசன்ஸ் ஓட்டு போடணும்னு சொல்லி தீபாவளி சமயத்தில் நியூயார்க் நகர சிட்டியில் உள்ள எல்லா இந்து கோயிலுக்கும் அம்மாவை கூட்டு போய் ப்ரே பண்ணி அங்கே எல்லா சாமியும் நல்லா கும்பிட்டுட்டு நல்லா ஓட்டு கேட்டு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு பண்ணார். இரட்டை வேடைதாரி போல் இருக்கு. அவரும் நம்ம ஊர் அரசியலை விட ரொம்ப தேர்ந்த அரசியல்வாதியாக மாறிட்டார். அவர் பிராமிஸ் கொடுக்கறதுலையும் சரி, அல்லது தீவிர முஸ்லீமாக இருந்து கொண்டு இந்துக்களை ஓட்டை கவர்வதற்காக கோயிலில் போய் அம்மா இந்து என்ற அந்த ஒரு ட்ரம்பை போட்டு நிறைய ட்ரை பண்ணார். இப்படி எல்லா இடத்துலையும் போய் இந்துக்களை அவர் பண்ணி
அவருடைய ப்ரொக்ரெசிவ் கொள்கையினால நியூயார்க் நகரவாசிகள் கவரப்பட்டு இவருக்கு தாங்க எங்க ஓட்டு அப்படின்னு சொல்லிவிட்டாங்க. ஆக நேற்றைக்கு 4/11/2025 அன்னைக்கு நியூயார்க் நகரத்தில் மேயர் எலெக்ஷன் நடந்தது. இன்னைக்கு 5/11/2025 அன்னைக்கு எலெக்ஷன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்றாங்க. நம்ம கதாநாயகன் ஜோரன் மம்தானி டெமோக்ராட்டிக் பார்ட்டியை சேர்ந்தவர் ஏறத்தாழ 50.4 விழுக்காடு ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு இப்போ நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இவருக்கு அடுத்த ரேங்க்ல 2வதாக ரிப்பப்ளிகன் கட்சியை சேர்ந்த பழைய நியூயார்க் கவர்னர், அதுக்கப்புறம் அந்த செக்ஸ் ஸ்கேண்டலில் வெளியே போயிட்டு இப்போ இண்டிபெண்டாக நியூயார்க் மேயராக நின்ன அந்த ஆண்ட்ரூ கியூமோ அப்படிங்கிறவர் 41.6% ஓட்டு வாங்கி 2வது இடத்துக்கு போயிட்டார். நம்ம மைட்டி பிரசிடண்ட் டொனால்டு ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவருடைய கட்சியான ரிப்பப்ளிகன் கட்சியை சேர்ந்த கட்டிஸ் லைவா என்பவர் 7.1% ஓட்டு வாங்கி மிக மிக பிந்திய நிலையில் போய்விட்டார். இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட் ஃபுல்லாக இப்போ தான் டிக்ளேர் பண்ண போகிறாங்க. ஆனால் லீடிங்ல எல்லாமே போய் அந்த 2வது வந்த ஆண்ட்ரூ கியூமோ நான் தோற்றுவிட்டேன், ஜோரன் மம்தானிக்கு அவர் ஜெயித்து விட்டார், அவருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வாழ்த்திட்டாங்க. அது மட்டுமே நடந்ததுங்க. நம்ம இந்தியாவின் சார்பில் என்னதான் அவர் மோடி மீல ஒரு வெறுப்பை கக்கினாலும் இந்தியாவில் பிறந்த மீரா நாயர் என்ற ஒரு இந்து தாயை அவர் தாயாக கொண்டவர் நம்ம ஜோரன் மம்தானி அவர்கள். இந்திய வம்சாவளியான ஒரு முஸ்லீம். அதனால அவருக்கு ஜோரன் மம்தானி அவர்களுக்கு நம்ம இந்தியாவின் சார்பில் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ என்னாச்சு, டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. பைடன், பராக் ஒபாமா, கமலா ஹாரிஸ் எல்லாம் வெற்றி, சூப்பர். இது அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல, ஏன்னா அடுத்த வருஷத்துல 2026 காங்கிரஸ் எலெக்ஷன் வரப்போகுது, மிட் டேர்ம் போல் வரப்போகுது. அதுலயும் இதே மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா டொனால்டு ட்ரம்ப் அவுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு செனட்லையும் சரி காங்கிரஸ் சபையிலையும் சரி மெஜாரிட்டி அதிகமா வந்துடும். அப்புறம் என்னமும் வாழட்ட முடியாது. இப்பமே அந்த செனட் சபையில் ஓட்டு ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவங்களே டெமோக்ராட்டிக் பார்ட்டிக்கு சேர்ந்து ஓட்டு போட்டு கவர்மெண்ட் ஷட் டவுன் ஆகி போச்சு. நிதியை ஒதுக்கலாமா திறந்து விடலாமா சொல்லும் போது முடியாது, டொனால்டு ட்ரம்ப் மாத்தணும். அவர் பராக் ஒபாமா கொண்டு வந்த அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீமை தடுக்கிறாரு, அதை மாத்தினா தான் நாங்க அப்ரூவ் பண்ண முடியும் சொல்லி ரிப்பப்ளிகன் பார்ட்டியை சேர்ந்தவர்களே ட்ரம்புக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. அப்ப அடுத்த வருஷம் எலெக்ஷன்ல டெமோக்ராட்டிக் பார்ட்டி ரொம்ப ஜெயிச்சிட்டாங்கன்னா ட்ரம்ப் அவுட் தான். இப்ப இந்த எலெக்ஷன்ல இந்த நியூயார்க் மேயர் எலெக்ஷன் கூட சேர்ந்து சில ஸ்டேட் கவர்னர் எலெக்ஷன் நடந்ததுங்க. அதுல பாருங்க, நியூ ஜெர்சி, கலிபோர்னியா, வெர்ஜீனியா இந்த மாதிரி இடங்கள்ல போறான். ரிப்பப்ளிகன் பார்ட்டி ட்ரம்ப் உடைய பார்ட்டியை தோற்கடித்து விட்டு டெமோக்ராட்டிக் பார்ட்டி சேர்ந்தவர்கள் கவர்னராக வந்து விட்டார்கள். அதே மாதிரி பீட்ஸ்பர்க், அது மாதிரி இந்த நம்ம நயாகரா ஃபால்ஸ் இருக்கு இல்லையா, அங்குள்ள இந்த பஃபலோ மற்றும் மின்னாபோலிஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாநிலங்களின் கவர்னர்களும் கூட இப்போ டெமோக்ராட்டிக் பார்ட்டி சேர்ந்தவங்க தான் ரொம்ப லீடிங்ல இருக்கிறாங்க. ஆக முழுவதுமாக இந்த எலெக்ஷன்ல ட்ரம்ப் அவர்களுடைய ரிப்பப்ளிகன் பார்ட்டிக்கு தோல்வியோ தோல்விங்க. அவருடைய அப்ரூவல் ரேட்டு 67% டவுன் அப்படின்னு ஆகிப்போச்சு. அடுத்த வருஷம் எலெக்ஷனில் ட்ரம்ப் தோத்துட்டுனா இன்னும் என்னென்ன கூத்து நடக்க போதோ, சும்மா இருக்கும் போதே ஏடா கூடமாக ஏதாவது பண்ணுறாரு. ஏற்கனவே அடுத்த வருஷமும் தோத்துட்டாங்க அல்லது இந்த எலெக்ஷனில் பூரா படுதோல்வி அடைஞ்சிருச்சுன்னா நியூயார்க் சிட்டி மேயர் அந்த ஜோரன் மம்தானி அவர் ஒழுங்காக அவரை பழி செய்ய விடுவாரா அப்படின்னு கூட தெரியாது. ஆனாலும் கூட ஜோரன் மம்தானி ஒரு தீவிர முஸ்லீம் அப்படின்னு இருந்துட்டு சில நேரங்களில் நம்ம மோடி அவர்களை எதிர்த்து பேசி இந்தியாவில் அப்படி நடக்கு இப்படி நடக்கு அப்படின்னு சொன்னதுனால அவருடைய வருகின்ற நாட்களில் அவருடைய போக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. ஜோரன் மம்தானி இந்தியாவின் நண்பனா அல்லது உண்மையில் எதிரியா என்று போகத்தான் தெரியும்.